காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு மேட்ச் பார்த்தது உங்களால எவ்வளவு தலைவலி கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்துட்டீங்களா? தலைவலி ஞாபகம் இருக்கா? மறுபடியும் டிராவிஸ் கட்டி இந்த மேட்ச் ஒரு 150 அடிச்சு பொளந்துட்டு போயிட்டான். டே 27 100 டேஸ் 100 வீடியோஸ்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, தேர்ட் டெஸ்ட் ஆஃப் பாரத் கவாஸ்கர் டிராஃபில இன்னைக்கு நடந்ததை பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நேத்து நாள் மொத்தமா ரெயின்ல வாஷ் அவுட் ஆயிருச்சு. நேத்தே இந்தியா பவுலிங் லேடுபாடா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா, ஓபனர்ஸ் 2 பேருமே ஜஸ்பிரீத் பும்ரா எடுத்துட்டு போயிட்டாரு. ஐ பிலீவ் ஒன்லி இன் ஜெஸ்ஸி பைனி எத்தனை மேட்ச்க்கு நம்ம சுத்த போகுதுன்னே தெரியல. வேற எந்த பவுலர்ஸுமே எந்த முயற்சியுமே எடுக்காத மாதிரியே தான் இருந்துச்சு. இந்த லாஸ்ட் இந்த 3 டெஸ்ட்டுமே பார்த்தோம்னா அடுத்து இந்த ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப்ல பார்த்தோம்னா ஸ்டீவன் ஸ்மித்தும் டிராவிஸ் ஹெட்டும் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு பார்ட்னர்ஷிப் ரெடி பண்ணாங்க. அதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தே டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் எடுத்தே அவர் ஜல்லுன்னு 100க்கு போயிட்டாரு. அடுத்து ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தோம்னா ரொம்ப நாள் கழிச்சு அவரோட ஃபார்மை ரீடைன் பண்ற விதமா நல்ல ஃபுட் ஒர்க் நல்ல ஐ கான்டாக்டோட நல்ல ஒரு 100 அடிச்சாரு. இது ஜஸ்பிரீத் பும்ரா வந்து நியூ பால்ல தான் விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாரு. அதுலயே 5 விக்கெட் எடுத்தாரு. ஐ பிலீவ் ஒன்லி இன் ஜெஸ்ஸி பைன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தா மட்டும் போதாது, மீதி இருக்கிற எல்லா பாலர்ஸுமே ஸ்டாண்ட் அப் பண்ணி ஆகணும். இதுல பார்த்தோம்னா இருக்கிற எல்லா பாலர்ஸும் ரன் தராங்க, இதுல ரன்னையும் கண்டெயின் பண்றதுல கடைசியா பார்த்தோம்னா அலேஸ் கேரியும் பேட் கமின்ஸுமே சேர்ந்து ஒரு 60-70 ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சாங்க. இது மூலமா பார்த்தோம்னா இன்னைக்கு நாள் முடியறப்ப ஆஸ்திரேலியா ஸ்கோர் 407 ரன்னுக்கு மேல போயிருச்சு. இந்த டெஸ்ட்ல இதுக்கு மேல இந்தியன் டீமால கம்பேக் கொடுக்க முடியுமா, ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.